நாளும் தெரியல, கிழமை தெரியல, மணியும் தெரியல, மனதில் நீதான் உறக்க வரல, கிறக்கமும் இல்ல, ஒன்ன நினைக்கும் போது மனசில்ல. என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன், என் மனசில்ல நீ ஆகாவா. ஓம் சாந்தி. 24/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இந்த ஆன்மீக வைத்தியசாலை அரை கல்பத்திற்கு உங்களை என்றென்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆக்குகின்றது. இங்கே ஆத்ம உணர்வில் அமர்ந்திருங்கள். கேள்வி: உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யும் போதும் உங்கள் புத்தி எந்த வழிகாட்டலை நினைவு செய்ய வேண்டும்? பதில்: தந்தையின் வழிகாட்டல். நீங்கள் சரீர அல்லது சூட்சுமதாரிகள் எவரையும் நினைவு செய்யக்கூடாது. ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யும் போதே உங்கள் பாவங்கள் அழிகின்றன. இதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என நீங்கள் எவருமே கூற முடியாது. அனைத்தையும் செய்யும் போதும் நினைவில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ரூபம் பசாந்தம் ஆகுங்கள். உங்கள் உதடுகளில் இருந்து சதா இரத்தினங்கள் வெளிப்படட்டும். மிக மிக இனிமையானவர்கள் ஆகுங்கள். என்றுமே உங்கள் உதடுகளில் இருந்து கற்கள், அதாவது தீய வார்த்தைகள் வெளிப்படாதிருக்க வேண்டும். 2. இந்த ஞானத்திலும் யோகத்திலும் திறமைசாலியாகி உங்களுக்கும் பிறருக்கும் நன்மையளியுங்கள். உங்கள் பாக்கியத்தை மேன்மையானதாக ஆக்குங்கள். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகுங்கள். ஆசீர்வாதம்: உங்கள் திருப்தியின் ஊடாக நீங்கள் சதா சந்தோஷமாக இருந்து அனைவராலும் புகழப்படுவீர்களாக. நடைமுறையில் உங்கள் சந்தோஷம் தென்படுவதே நீங்கள் திருப்தியாக இருப்பதன் அடையாளமாகும். சதா திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக அனைவராலும் புகழப்படுவார்கள். உங்கள் சந்தோஷத்தினூடாக மாத்திரமே நீங்கள் அனைவராலும் புகழப்பட முடியும். எனவே சதா திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து பிறருக்கும் அவற்றை வழங்குகின்ற விசேட ஆசீர்வாதத்தை பெறுங்கள். பிராமணர்களாகிய உங்கள் அனைவரதும் நிலையான சந்தோஷமே நீங்கள் இந்த யாகத்தில் இடுகின்ற இறுதி ஆகுதி ஆகும். நீங்கள் அனைவரும் சதா சந்தோஷமாக இருக்கின்ற போது வெளிப்பாட்டின் ஓசை எதிரொலிக்கும். அதாவது வெற்றி கொடி ஏற்றப்படும். ஸ்லோகம்: வைரமாக இருந்து ஒரு வைரமாகுவதன் செய்தியை கொடுப்பதே வைர விழா கொண்டாட்டம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை: ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஏகாந்தமாக இருப்பது என்றால் எங்கும் உள்ள அனைத்து அதிர்வுகளுக்கும் அப்பால் செல்வது என்று அர்த்தமாகும். ஏகாந்தத்தை விரும்பாத பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்று கூடலில் அதிகளவு சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குமே விரும்புகின்றார்கள். எவ்வாறாயினும் அது புற நோக்குடன் இருப்பது என்று அர்த்தம். இப்பொழுது நீங்கள் ஏகாந்தமாக இருந்து, அதாவது சகல கவர்ச்சிகளின் அதிர்வுகளுக்கும் அப்பால் சென்று அகநோக்கில் இருங்கள். இந்த பயிற்சி மாத்திரமே பயன் தரக்கூடிய காலம் வர உள்ளது.
புற கவர்ச்சிகளில் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற பழக்கம் இருந்தால் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.